கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்ம கடந்த நாட்களில் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அந்த தொடரினுடைய 2ஆம் பாகத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்றாக நாம் பார்க்கிறோம். அப்போது இந்த சர்வாயுத வர்க்கம் எதற்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம் நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய எண்ணங்களில் எழும்புகிற அந்த யுத்தத்தை மேற்கொள்ளும்படியாகத்தான் தேவன் நமக்கு இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது அங்கே நம்ம பார்த்தபடி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போது இன்றைக்கு நம்முடைய பலத்தில் அல்ல, நம் தேவனுடைய வல்லமையில் நம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போது அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நாம் பலப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்போது இது எதை குறிப்பிடுகிற, நமக்குன்னு சொல்லி இந்த வல்லமையோ பலனோ இல்லாத நிலைமையில் நம் தேவனுடைய வல்லமை இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து செயல்படுகிறதை நாம் அறிந்து கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வல்லமை எனக்காக செயல்படுகிறது என்ற அந்த எண்ணங்களால் நாம் நிரப்பப்படும் போது நிச்சயம் நாம் அந்த நம்ம எண்ணங்களில் சத்ரு கொண்டு வருகிற எல்லா விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் நாம் சுலபமாக மேற்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது முதலாவது சர்வாயுத வர்க்கத்தில் முதலாவது அந்த ஆயுதம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 14ஆவது வசனத்தில், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்கள் ஆயும். அப்போது இன்றைக்கு முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய அந்த சர்வாயுத வர்க்கம் சத்தியம் என்னும் கச்சை, அதாவது ட்ரூத் அப்படிங்கிற அந்த பெல்ட். அதாவது ஒரு சோல்ஜர் எப்போ ரெடி ஆவான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லா அந்த பீசஸ் சர்வாயுத வர்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு அந்த ஆயுதங்களையும் அந்த பெல்ட் அணிந்து கொள்ளும் போது தான் அது முழுமை பெறுகிறத நம்ம பார்க்குறோம். அந்த பட்டயமாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக அந்த சர்வாயுத வர்க்கத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் அந்த பெல்ட் அணியும் போது தான் அது என்ன செய்து அது முழுமை பெறுகிறத பார்க்கிறோம். அப்போ ஒரு சோல்ஜர் ரெடியானது போல அந்த சத்தியம் என்னும் அரைக்கச்சையை நாம் கட்டினவர்களாக நம்ம என்ன செய்யணுமா, ஒவ்வொரு நாளும் நமக்கு சத்ரு, அதாவது ஒரு நாளையில் எத்தனையோ 60,000 தாட்ஸ் நமக்கு வர்றதா சொல்கிறாங்க. அதில் 75% நமக்கு எழும்புகிறது சத்ரு கொடுக்குற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தானே. அப்போ இத்தனை தாட்ஸை நம்ம மேற்கொள்வதற்கு முதலாவது முக்கியமான சர்வாயுத வர்க்கம் இந்த சத்தியம் என்னும் அரைக்கச்சை. இதை நம்ம டைட் பண்ணி நம்ம பெல்ட்டை நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாய் அந்த சத்ரு ஒரு காலம் நம் வாழ்க்கையில் கிரியேட் செய்ய முடியாது. நம்ம ஈஸியாக அந்த சத்ருவை மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். அப்போது இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், இந்த சத்தியம் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவர் வசனமே சத்தியம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். யோவான் 17:17 நம்ம அதை தான் பார்க்குறோம். அவருடைய வசனமே நமக்கு சத்தியமாய் இருக்கிறது. அப்போது இன்றைக்கு அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நமக்கு சத்தியமாக இருக்கிறபடியினால நிச்சயமாய் அவருடைய வார்த்தையை சொல்லும் போதே சத்ரு நடுங்குகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நம்ம இன்றைக்கு நமக்கு இவ்வளவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதால அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே அந்த சத்தியமாகிய வார்த்தையை பேசி சத்ருவை ஜெயித்ததை நம்ம பார்க்கிறோம். பிசாசானவன் சோதிக்கும்படியாய் அங்கே அவரை கொண்டு போகும்போது நம்ம பார்க்கிறோம், மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அப்போ ஃபர்ஸ்ட் அவன் வைக்கிற டெஸ்ட் இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசானவன் உங்களுக்கு முதல்ல எதில் உங்களுக்கு சந்தேகத்தை வர வைப்பானா, நீ தேவனுடைய பிள்ளையானால், நீ தேவனுடைய குமாரனானால், குமாரத்தியானால், அப்போது ஏன் உனக்கு இது நடக்குது, ஏன் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஐடென்டிட்டியை, அடையாளத்தை அவன் சந்தேகப்பட வைப்பான். யோவான் 1 நம்ம பார்க்கிறோம், அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ இன்றைக்கு அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் சத்ருவானவன் நம்ம இருதயத்தில் விதைக்கிற விதை, நீ பிள்ளையானால் உனக்கு ஏன் இது நடந்தது, நீ பிள்ளையானால் உனக்கு ஏன் இது நடக்குது, நீ பிள்ளையானால் உனக்கு ஏன் இன்னும் ஆசீர்வாதம் இல்லை
அப்படின்னு சொல்லி தேவனுடைய அன்பை குறித்து சந்தேகப்பட வைக்கிறது தான் அவனுடைய முதல் வேலையாக இருக்குது. அப்போ அங்கே அவன் முதல்ல சொல்கிறது, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். சத்ருவானவன் 3 விதங்களில் நமக்கு எதிரடையாக போராடுவான். நமக்கு அதாவது மாம்ச எண்ணங்களை கொடுத்து, இப்போ இங்கே அவருக்கு பசி உண்டாகுது. அது ஒரு மாம்சீகத்தில் ஏற்படுகிற ஒரு பசி. அந்த பசியை கொடுத்து அவனை தேவனிடத்திலிருந்து, இயேசு கிறிஸ்துவை தேவனிடத்திலிருந்து பிரிக்கும்படி என்ன செய்யறான், அவன் வகை தேடுகிறத பார்க்கிறோம். 2வது உலகத்தை காட்டி அவன் என்ன செய்யறான், உலகத்தின் ஆசைகளை காட்டி அங்கே தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறதற்கு பார்ப்பான். 3வது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடினால அவன் பொய் சொல்லி பல விதங்களில் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்க முற்படுவான். அப்போ இந்த 3 காரியங்களும் அவன் தந்திரமாய் செய்கிற காரியங்கள். அங்கே இயேசு எப்படி ஜெயித்தார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோன்னா, இன்றைக்கு நமக்கு எழும்புகிற ஒவ்வொரு நெகட்டிவான எண்ணங்களை அவன் விதைக்கும் போது, இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை சொல்லும் போது அவன் உங்களை விட்டு நிச்சயமாக ஓடி போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ சோதனைக்காரன் வந்து கேட்குறான், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அங்கே வார்த்தையை, எழுதப்பட்ட வார்த்தையை பேசுகிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ அங்கே எழுதப்பட்ட அந்த வார்த்தைக்கு முன்பாக சத்ருவால் நிற்க முடியலை, சாத்தானால் நிற்க முடியலை. அப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த போராட்டங்கள் வந்தாலும், ஒருவேளை நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிறீங்களா, இல்லை வார்த்தை நான் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன் என்று தான் சொல்லுது, நான் ஏற்கனவே சுகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிடும் போது, நீங்கள் விசுவாசத்தோடு பேசும்போது, அந்த சத்ரு அதற்கு மேலே உங்கள் சரீரத்தில் கிரியை செய்ய முடியாது. அவன் கொண்டு வந்த எல்லா பலவீனங்களையும் எடுத்துக்கொண்டு நிச்சயம் அவன் ஓடித்தான் ஆகணும். ஏன்னா வார்த்தைக்கு முன்பாக அவன் நிற்க முடியாது. அவர் செய்து முடித்த செயலின் வல்லமைக்கு முன்பாக அவனால் நிற்க முடியாது. அதே போல் ஒருவேளை ஒரு குறைவுகளில் இருக்கிறீங்களா, கடன் பிரச்சனைகளில் இருக்கிறீங்களா, வார்த்தையை ஒவ்வொரு நாளும் எடுத்து பேசுங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லி நீங்க வார்த்தையை எடுத்து பேச பேச உங்களுடைய குறைவுகள் தானாக மறைகிறத பார்ப்பீங்க. அவர் நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படி என் தேவன் எனக்காய் தரித்திரரானபடினாலே என் குடும்பத்தில் எனக்கு தரித்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க சத்தியத்தை பேசும்போது அந்த பொய்களை கொண்டு வந்து இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நஷ்டங்களையும் குறைவுகளையும் கொடுத்து கொண்டிருந்த அந்த சத்ரு நிச்சயமாய் உங்களை விட்டு ஓடி போகிறத நீங்க பார்ப்பீங்க. நான் ஏற்கனவே ஷேர் பண்ணபடி, என்றைக்கு எனக்கு இந்த சத்தியம் தெரிய வந்ததோ அன்றைக்கு நான் அந்த சத்தியத்தை எடுத்து பேச பேச எங்க குடும்பங்களை அதுவரைக்கும் பொய்யினால நிரப்பி பொய்களை நம்ப வைத்து பல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொடுத்து கொண்டிருந்த சத்ரு என்றைக்கு சத்தியத்தை பேச ஆரம்பிச்சோமோ அதற்கு மேலே அவனால் எங்கள் குடும்பங்களில் கிரியை செய்ய முடியலைங்கிறத என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை தான் நான் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நிச்சயம் இதில் எவ்வளோ பெரிய விடுதலை இருக்குதுங்கிறத நான் அறிந்து கொண்டேன். அப்போ என் ஜனங்கள், அப்போ என் சகோதர சகோதரிகள் அறிந்து கொள்ள வேண்டுங்கிற அந்த ஒரே வாஞ்சை நிமித்தம் தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன்னா, சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு நான் அறிந்து கொண்ட சத்தியம், நான் விசுவாசித்த சத்தியம், நான் அதை கன்ஃபஸ் பண்ண அறிக்கையிட்ட அந்த சத்தியம் என்னை விடுதலையாக்கி இருக்கும் என்றால் நிச்சயம் உங்களையும் விடுதலையாக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறபடியினால எனக்கு என்னென்னலாம் தேவன் கொடுத்தார் அது எல்லாம் நிச்சயம் உங்களுக்குரியது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதனால விசுவாசத்தோடு நீங்க ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை பேசுங்க. அவன் கொடுக்கிற சூழ்நிலைகளை பேசாதபடி சூழ்நிலைகளை பார்த்து சத்தியத்தை நீங்க பேசும்போது சத்ருவானவன் நிச்சயமா உங்களை விட்டு ஓடி போகிறத பார்ப்பீங்க. பல நேரங்களில் நான் போன வாரம் கூட நான் அதை தான் சொன்னேன், நம்ம கிறிஸ்தவ குடும்பங்களாக இருந்தால் கூட இன்னும் நம்ம எதை நம்புகிறோம், நம்ம பில்லி சூனியம் பாதிக்கும், மந்திரம் பாதிக்கும், செய்வனை பாதிக்கும்னு சொல்லி நம்ம நம்புகிற வரைக்கும் நிச்சயமாக அவன் போராடுவான்.
என்றைக்கு அவனுக்கு எதிர்த்து நிற்கும் போது, இது எப்படி, நீ எப்படி என் குடும்பத்துல கிரியை செய்ய முடியும், உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத இடத்துல என் தேவன் என்னை உன்னதத்துல அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார், எனக்கு என்னுடைய காலின் கீழே தான் எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க அறிக்கையிட ஆரம்பிக்கும் போது, நீங்க விசுவாசிக்கும் போது, அதை பேசும்போது, அதுக்கு மேல உங்க மேல அந்த சத்ருவானவனுக்கு ஹோல்டு இல்லாததை நீங்க நிச்சயமா நீங்க பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் வந்த போராட்டங்கள் நிரந்தரமாய் விலகி போகிறத நீங்க பார்ப்பீங்க. இப்ப அடுத்தபடியா அவன் சொல்றான், பிசாசு பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதி இருக்கிறது என்று சொன்னான். வசனத்தையே மாத்துறான். அங்க எப்படி இருக்குது, இங்க எப்படி இருக்குது, இங்க தாழ குதியும் நீர், அதாவது தேவனுடைய குட்னஸை எப்படியெல்லாம் சந்தேகப்பட வைக்கணுமோ, டெஸ்ட் பண்ண பார்க்க வைக்கணுமோ, அதையெல்லாம் அவன் செய்கிறத பார்க்கிறோம். இங்கே அப்போ அங்க என்ன சொல்றான், நீர் தாழ குதிச்சிரனா அங்க தூதர்களுக்கு கட்டளையிடுவார்னு எழுதி இருக்குதுல்ல, அதனால செய்யும்னு சொல்றான். அப்போ இயேசு கிறிஸ்து அங்கேயும் அவர் என்ன செய்யறாரு, வசனத்தை வைத்து ஜெயிக்கிறத நம்ம பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதி இருக்கிறதே. அந்த சொன்ன மாத்திரத்துல அந்த எண்ணங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு பிசாசால அதற்கு மேல கொடுக்க முடியல. அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவே எழுதப்பட்ட வார்த்தையை கொண்டு ஜெயித்திருப்பாரானால், இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு எண்ணங்கள்ல வரலாம், இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ விதமான வியாதிகள், பலவீனங்கள், கொள்ளை நோய்கள் இதெல்லாம் வரும்போது, ஐயோ இது என்ன பாதிக்குமோ, என் குடும்பத்தை பாதிக்குமோ, என் பிள்ளைகளை பாதிக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்க எண்ணாமல், மாறாக வார்த்தையை எடுத்து நீங்க பேசும்போது, நானும் என் குடும்பமும் அவருடைய செட்டைகளின் நிழலில் அவருடைய இரத்த நாங்க இருக்கிறோம், எங்களையோ என் குடும்பத்தையோ ஒரு நாளும் வாதை அணுக முடியாது, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது என்று சொல்லி நீங்கள் குடும்பமாக, நீங்கள் தனி மனிதனாக நீங்க அறிக்கையிடும் போது, விசுவாசித்து நீங்க அதை பேசும்போது நிச்சயமா அது உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். ஏன்னா உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி தேவன் நம்ம கூட பல நேரங்களில் நம்ம கூட பேசி இருக்கிறத நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அப்போது உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கு நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து சேர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பல முறை பார்த்துருக்கிறோம். அப்போ கொலோசியர் 1:13 படி இருளின் அதிகாரத்துக்குள்ளே இன்றைக்கு நம்ம இல்லை, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வந்துட்டபடியினால இன்றைக்கு நமக்கு ஒரு தீங்கும் நேரிடாது அப்படிங்கிற அந்த ஆழமான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டவர்களாய் அதை விசுவாசிக்கும் போதே அவன் உங்களை விட்டு ஓடி போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. மறுபடியும் அவன் என்ன செய்கிறான், உலகத்தின் இச்சையை காட்டுகிறான். என்ன காட்டுறான், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமை அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். இன்றைக்கு உங்கள் எண்ணங்களில் பிசாசு எதையெல்லாம் விதைக்கிறான், நீங்கள் அதை எப்படி மேற்கொள்ள முடியும், எப்படி ஜெயிக்க முடியும்? நிச்சயமாக இயேசு கிறிஸ்து எந்த பாதையில் பயணம் பண்ணினாரோ அதே தான். ஏன்னா இன்றைக்கு அவர் நமக்கு மூத்த சகோதரன், நமக்கு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு எண்ணங்கள் வரும்போது, ஒவ்வொரு நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது, வேதத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீங்கள் என்ன செய்யணும், இருதயத்தில் அதை மெடிடேட் பண்ணி அதை விசுவாசித்து அதை நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது, ஒருவேளை நான் இன்னைக்கு உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ப்ராக்டிஸ் சொல்லி கொடுக்க முடியும். உங்கள் இருதயத்தில் ஒருவேளை ஒரு பயமோ, ஒரு கோபமோ, ஒரு சந்தேகமோ, ஒரு அவிசுவாசமோ, கவலையோ என்ன வந்தாலும் உடனடியாக நீங்கள் தேவன்கிட்ட நீங்கள் பேச ஆரம்பிங்க. நீங்கள் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அவர் தன்னுடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட அவர் பேச ஆரம்பிப்பார். அப்போ அந்த வார்த்தை உங்களை நிச்சயமாக உங்களை பலப்படுத்தும், உங்களை விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வரும். அந்த வார்த்தையை நீங்கள் பேசும்போது அது மிகப்பெரிய ஒரு டுனாமிஸ் பவர் அதிலிருந்து வெளிப்படும். அந்த வார்த்தைக்கு முன்பாக நிச்சயமாக சத்ருவால் நிற்க முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு எமோஷன், ஒவ்வொரு உங்களுக்கு என்ன எமோஷன் வந்தாலும்
ஆண்டவரே, இந்த இடத்துல நான் இப்படி திங்க் பண்ணுறேன், என்னுடைய திங்கிங் இப்படி போகுது, இந்த மனிதனை என்னால் மன்னிக்க முடியல, ஆனால் நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கு நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு எமோஷனையும் நம் தகப்பனிடத்தில் நாம் கொண்டு செல்லும்போது நம் தகப்பன் நிச்சயமாக நம்மோடு கூட இடைப்பட்டு நமக்குள்ள இருந்து அவர் மெல்லிய சத்தத்தில் அவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும்போது, அந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசித்து பேசும்போது அதற்கு மேலே சத்ருவால் நம்ம எண்ணங்களில் கிரியை செய்ய முடியாது. அப்போது இன்றைக்கு நம்ம ஒவ்வொன்றுக்கும் அப்படி தான் கன்ஃபஸ் பண்ணோம். இது ஆரம்ப கட்டத்தில் தான் இந்த கன்ஃபெஷன். போக 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 நம்ம ஆண்டவரோடு நெருங்க நெருங்க அவரை அறிகிற அறிவில் நம்ம வளர 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 என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஈஸியாக அவன் நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு வரும்போதே, ஐயோ இது வார்த்தை இப்படிலாம் சொல்லுது, இது எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஈஸியாக மேற்கொள்ள ஆரம்பிப்போம். ஆரம்ப கட்டத்தில் நம்ம விசுவாசித்து அதை பேசும்போது நம்ம பேச பேச நமக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் பெருகும். அதுக்காகத்தான் நம்ம அந்த கன்ஃபெஷனை சொல்கிறோம். அப்போது இதை சொன்னாதான் நடக்குமா அப்படிங்கிறது இல்லை. ஆரம்ப கட்டத்தில் நம்ம இதை பேசும்போது நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். நம்ம இன்னும் ஆழமாய் தேவனை அறிய 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 நமக்குள்ள சமாதானம் பெருக ஆரம்பிக்கும். அந்த ரெஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகும்போதே ஈஸியாக நம்ம அந்த சத்ருவை நாம் மேற்கொள்ள முடியும் என்பதுதான் சத்தியம். அப்போது இன்றைக்கு சில வசனங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ யோவான் 14:6 நம்ம பார்க்கிறோம், அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ இன்றைக்கு சத்தியமாய் இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் சத்தியம் உள்ளவர். அவருடைய வார்த்தை, எழுதப்பட்ட வேதத்தில் உள்ள அவருடைய வார்த்தைகள் எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. அப்போது அந்த வார்த்தையை நம்ம நம்பும்போது, அந்த வார்த்தையை விசுவாசித்து நம்ம பேசும்போது, அந்த வார்த்தைக்கு முன்பாக ஒரு சத்ருவும் நிற்க முடியாது. இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம், டாக்டர்ஸ் கொடுக்குற மருந்துகள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், நல்லது, அது இல்லை, அது வேண்டான்னு நான் சொல்லலை. ஆனால் அதற்கு மேலே அவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னு நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா, ஒரு மருந்து சாப்பிடும்போது கூட இதை நான் சாப்பிட்றேன், இது நிச்சயமாக எனக்கு சுகத்தை தருங்கிறது எனக்கு மருந்து மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் என் தகப்பன் என் வியாதியை சிலுவையில் சுமந்து விட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மருந்துகளை எடுக்கும்போது சீக்கிரமாக உங்கள் சரீரத்தில் நீங்கள் சுகத்தை பார்ப்பீங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம் எங்கள் குடும்பத்தில். அதனால தான் நான் இதை சொல்ல முடியுது. நிச்சயமாக கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த காரியங்களை நீங்கள் விசுவாசிக்கும் போது அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அது பலனை தரும். அதற்கு ஒரு பெரிய சாட்சி நானும் என் குடும்பமும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த சாத்தான் எதெல்லாம் நம்மளை சந்தேகப்பட வைப்பான் அப்படின்னா, முதலாவது நான் சொன்னது தேவனுடைய அன்பை குறித்து சந்தேகப்பட வைப்பான். அவர் முற்றிலும் வல்லமை உள்ளவர், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற இடத்துல நமக்கு சந்தேகம் வர வைப்பான். அவருக்கு நம்மை குறித்ததான எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் அப்படிங்கிறதுலையும் அவன் என்ன செய்வான், சந்தேகப்பட வைப்பான். அப்போ தேவன் நம்மை குறித்ததான திட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் நமக்கு குறித்து அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த சத்துரு அவரை குறித்து, அவருடைய அன்பை குறித்து நம்மை சந்தேகப்பட வைத்து வைத்து அவரை விட்டு நம்மை தூரப்படுத்துகிறது மாத்திரம்தான் அவனுடைய வேலையாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல அதாவது எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் பயத்தை ஃபீல் பண்ணுறீங்களோ, கவலைப்படுறீங்களோ, அந்த இடங்களில் எல்லாவற்றிலையும் நீங்கள் தேவனுடைய அன்பை குறித்து நீங்கள் சந்தேகப்படுறீங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளணும். உதாரணத்துக்கு இப்போ இதை நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லி தர்றது அதுதான். என்னுடைய லைஃப்பில் நான் ப்ராக்டிக்கலாக இப்போ அதை தான் நான் செய்கிறேன். எந்த இடத்துல எனக்கு பயம் இருக்குதோ, சில இடங்களில் நமக்கு ரொம்ப விசுவாசம் இருக்கும், ஆனால் சில காரியங்களை குறித்து நமக்கு பயம் இருக்கும், கவலை இருக்கும், அவிசுவாசம் இருக்கும். அப்படி ஒரு எண்ணம் எனக்கு வரும்போது நான் உடனடியாக நான் ஆண்டவர்கிட்ட போவேன், ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு பயம் வருது. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், ஜபோன்னா நம்ம அதை கேட்கணும், இதை தான் கேட்கணும், இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த சத்தியத்தை நமக்கு எடுத்து தர அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு வருகிற இந்த எமோஷன்னா அப்படிதான் கொண்டு போவேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே இந்த இடத்துல எனக்கு ஒரு பயம் வருது, இந்த இடத்துல எனக்கு ஒரு அவிசுவாசம் இருக்கு,
ஓப்பனா நம்ம ஏதோ சூப்பர் நேச்சுரலா நம்மை நாமே நினைச்சிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம இப்படிதான் பேசணும், ரொம்ப நம்ம பரிசுத்தவானா பேசணும், கிடையவே கிடையாது. நம்ம என்ன நிலைமைய இருக்கிறோமோ அந்த நிலைமைய அவர்கிட்ட ஓப்பனா சொல்லும் போது அவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க சொல்லி பாருங்க, சொல்லிட்டு அமைதியா நீங்க அவர் கூட பேசிட்டே இருங்க, அவர் உங்க கூட பேசுவாரு. அந்த பேசும்போதே உங்க இருதயத்துல ஒரு பெரிய சமாதானம் நிரப்பும், சந்தோஷம் நிரப்பும். நிச்சயமா அந்த எண்ணங்கள்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க, அந்த பயங்கள்ல கவலைகள்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. அந்த சூழ்நிலையிலையும் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறத நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. ஏன்னா நான் இதைத்தான் தொடர்ந்து இந்த காலங்களில் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். ஒரு அற்புதமான ஒரு தேவனோடு நம்ம உறவாடி கொண்டு இருக்கிறோம். அந்த தேவன் இன்றைக்கு நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். இன்றைக்கு திரியேக தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் செய்கிறார் என்பதுதான் சத்தியம். அப்போ அந்த திரியேக, இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு அவர்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா எவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்ற ஜனங்கள். ஆனா இன்றைக்கு நம்ம சாதாரண ஜனங்களாய் நம்ம என்ன செய்யறோம்? மற்றவர்களை போல நம்ம திங்க் பண்றதுனால தான் சாதாரண மக்களை போல நம்ம வாழ்க்கை இருக்கிறது, நாமும் இருக்கிறோம். அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலலாம் நம்ம பார்க்கும்போது அவங்க எவ்வளோ சூப்பர் நேச்சுரலா அவங்க ஆப்ரேட் பண்ணாங்க. நம்ம பார்க்கிறோம், பவுல அவ்வளோ கல்லெறிந்து செத்து போனான்னு சொல்லிட்டு போட்டு போறாங்க. அடுத்த நிமிஷம் அவர் எழும்பி ஊருக்குள்ள போய் சகோதரர்களை திடப்படுத்தினார், ஆறுதல் படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி அது நடக்குதுன்னா, எப்பவும் அவங்க ஸ்பிரிட்ல தேவனோடு கூட இருந்தாங்க. இன்றைக்கு இந்த சத்தியம் என்னும் அரைக்கச்சையை நம்ம கட்டி கொண்டவர்களாய் அந்த ஸ்பிரிட்ல நம்ம எப்போ அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் அவரோடு கூட நம்ம உறவாடும் போது நிச்சயமாய் நாம் சத்ருவை எளிதாக ஜெயிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் அதுல நம்ம வளரணும். ஒருவேளை இது ஒரே நாள்ல நம்மளால முடியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அறிவுல நம்ம வளர 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 நம்ம என்ன செய்வோம்? அவரோடு கூட உறவாடுவோம், அவரோடு கூட பேசுவோம். அந்த ஏனோக்கு எப்படி தேவனோடு கூட சஞ்சரித்ததை போல நம்ம சஞ்சரிக்க ஆரம்பிப்போம். அது நமக்கு மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை தரும். ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நிச்சயமாய் நம்மால வாழ முடியும். யோவான் 8:44 பார்க்கிறோம். அங்கே 8:44 சொல்லுது, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்போ பிசாசு உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு பயத்தின் எண்ணங்களோ கவலைகளோ போராட்டங்களோ என்ன வந்தாலும் அவன் பேசுறது எல்லாமே என்னது? பொய். அவன் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு அவருடைய வசனமே சத்தியம், அவர் மாத்திரமே சத்தியம். அதை தவிர நீங்க எதை நம்பினாலும் அது எங்கிருந்து வந்தது? பொய்க்கு பிதாவாகிய பிசாசினிடத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். அப்போ யோவான் 1:14 நம்ம அதுதான் பார்க்கிறோம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எங்கே வாசம் பண்ணுகிறார்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ அந்த கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நமக்கு உள்ளிருந்து அவர் நமக்காக கிரியை செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. அப்ப அதற்கு நம்ம என்ன செய்யணும்? அவரோடு கூட நம்ம என்ன செய்யணும்? இன்டிமேட்டா நம்ம பேச ஆரம்பிக்கணும். நீங்க போகிற வழி என்ன, நீங்க போகிற பாதை என்ன, நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, போராட்டங்கள் என்ன, உங்க மனக்குழப்பங்கள் என்ன, அவர் கூட நீங்க பேச ஆரம்பிங்க. அவர் உங்களுக்கு சத்தியத்திலிருந்து உங்களுக்கு என்ன செய்வார்? பேச ஆரம்பிப்பார். வேதத்தை நம்ம உண்மையாய் நம்ம தியானிக்க ஆரம்பிக்கும் போது அதன் மூலம் ஆவியானவர் நம்ம கூட சத்தியத்தின் மூலம் நமக்கு இடைப்படுவார். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது யோவான் 18:37 அங்க பிலாத்து கேட்கிறார், அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் சத்தியவான்களா இருக்க விரும்புகிறோம். ஆனா
அவருடைய சத்தத்தை கேட்கிறவன் தான் சத்தியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அவருடைய சத்தத்தை தவிர இன்றைக்கு உங்களுக்குள்ள என்ன சத்தம்லாம் கேட்குது, அந்த சத்தத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காதபடி அவருடைய சத்தத்தை மாத்திரம் நம்ம கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த சர்வாயுத வர்க்கமாகிய அந்த சத்தியம் என்னும் அரைக்கச்சையை நாம் கட்டினவர்களாக இருக்கும்போது, சத்தியவான் எவனும் அவர் சத்தத்தை கேட்கிறான். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் சத்தியவான்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அப்போ பொய்க்கு இடம் கொடாதபடி, பயத்திற்கு இடம் கொடாதபடி, அவிசுவாசத்துக்கு இடம் கொடாதபடி, கவலைக்கு இடம் கொடாதபடி, சத்தியம் இதை தான் சொல்லுது, இதை தான் நான் விசுவாசிப்பேன், இதை தான் நான் சிந்திப்பேன், இதை தான் நான் பேசுவேன்னு சொல்லி இந்த சத்தியம் என்னும் அரைக்கச்சையை நீங்கள் அணிந்து கொண்டவர்களாய் இருக்கும்போது நிச்சயமாய் வாழ்க்கையில மிகப்பெரிய ஜெயத்தை பெறுவீர்கள் என்பது நிச்சயம். இந்த வார்த்தை நிச்சயமா உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்திருக்கிறோன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் வர நாட்கள்ல இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சீரீஸ் முடிக்கும் போது நிச்சயம் உங்க வாழ்க்கையில நீங்க அதாவது உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறத நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்க ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் நிச்சயமாய் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார் என்பதுதான் நிஜம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் சர்வாயுத வர்க்கத்தை குறித்து தியானிக்க, அந்த சத்தியம் என்னும் அரைக்கச்சையை குறித்து நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சத்தியத்தை தவிர எந்தெந்த இடத்திலெல்லாம் பொய்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்களோ அந்த பொய்கள் எல்லாம் இப்பொழுதே வேரோடு பிடுங்கப்படுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஆண்டவரே ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் சத்தியம் ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே அப்பா, அது ஆண்டவரே ஆழமாக பதிக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.